சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவு நாள் 17ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. பூலோக சொர்க்கம் சவுதி அரேபியா மன்னராக இருந்த அசோக் அப்துல்லா அவர்களின் கனவு. மஸ்ஜிதுல் ஹராமை பிரம்மாண்டமான முறையில் 1 கோடி பேர் ஒரே நேரத்தில் தொழும்படி வசதியான முறையில் விரிவாக்க வேண்டும் என்பது. மன்னர் அசோக் அப்துல்லா அவர்களின் திட்டப்படி மஸ்ஜிதுல் ஹரமின் விரிவாக்க பணிகள் மிக விரிவாக நடைபெற்று வருகின்றது. பணிகள் அனைத்தும் நிறைவடைந்ததனால் மஸ்ஜிதுல் ஹரம் இவ்வாறு தான் இருக்கும் என்ற ஹரமின் நிர்வாக சில படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த படங்களை காணும்போது பூலோகத்தில் ஒரு சொர்க்கம் உருவாகப் போகின்றது என்ற பிரமிப்புடன் கூடிய பூரிப்பு உலகம் முழுவதும் உள்ள புனித பயணிகள் மனதில் ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தந்தையிடம் தொலைபேசி வாயிலாக மன்னிப்பு கேட்டு உயிர் பிரிந்த 19 வயது மகள். இலங்கையில் நடந்த சோக சம்பவம். பெற்றோரின் சம்மதமின்றி காதலனின் அழைப்பை ஏற்று வீட்டை விட்டு வெளியேறிய மகள் சமையலறையில் தீ விபத்துக்கு உள்ளாகி மரணமான சோக சம்பவம் இலங்கை செங்கலடியில் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கேட்கும் போதே மகள் ஒருவர் தனது இன்னொரு சக மாணவனை விரும்புவது தெரிய வந்தது. பாடசாலை கல்வியை பெற்றோர் இடைநிறுத்தியுள்ளனர். ஒரு வருட காலமாக பாடசாலை செல்லாதிருந்த காதலியை தேடி காதலன் வீட்டுக்கு வந்திருக்கின்றார். யுவதியின் வீட்டுக்கு சென்ற வற்புறுத்தலின் பேரில் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றார். பெற்றோரின் கதர்களுக்கு மத்தியில் அன்றை காதலோடு வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார் அந்த மகள். பதிவு திருமணம் செய்து கொண்டு அவர் வசித்து வந்திருக்கின்றார். கடந்த ஒரு மாதமாக வீடொன்றை பெற்று வாடகைக்கு வசித்து வந்திருக்கின்றார். இந்த யுவதியின் தந்தை சவுதி அரேபியாவில் தொழில் செய்து வருகின்றார். 2020 9ஆம் மாதம் 11ஆம் திகதி அன்று சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது தவறுதலாக இவர் மேல் மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டதனால் ஆடைகள் ஈரமாகி இருக்கின்றது. அதனை பெரிதுபடுத்தாது வேலைகளை தொடர்ந்திருக்கின்றார். ஆடைகளை மாற்றி வேறு ஆடை உடுத்திவிட்டு வா என்று யுவதியின் கணவர் சொன்னபோதும் தேவையில்லை, ஈரம் காய்ந்து விட்டது, அவசரமாக சமைத்து முடிப்போம் என்று தீப்பெட்டியை கொண்டு அடுப்பை பற்ற வைக்க முயற்சிக்கையில் திடீரென ஆடையில் தீப்பிடித்து உடல் முழுவதும் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல். தீக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் பெற்றோர் சந்திக்க வேண்டுமென்றும் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் தகவல் கிடைத்து வைத்தியசாலைக்கு சென்ற தாயிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் அந்த மகள். இறுதியாக சவுதி அரேபியாவில் இருக்கும் தனது தந்தையிடம் தொலைபேசி வாயில் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டு கதறி அழுதிருக்கின்றார். இறுதியில் தாயின் அருகாமையில் தான் உயிர் பிரிந்திருக்கின்றது. மரணிக்கும் போது வயது 19. சவுதி அரேபியாவின் தேசிய தினம் மற்றும் தமுமுகவின் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு ரியாத்தில் தமுமுக பத்தாகா சுவைதி கிளை மற்றும் கிங் ஃபஹத் மெடிக்கல் சிட்டி இரத்த வங்கி இணைந்து நடாத்தம் இரத்த தான முகாம் வருகின்ற 25ஆம் திகதி 9ஆம் மாதம் 2020 வெள்ளிக்கிழமை இடம் நடமாடும் இரத்த வங்கி CSK ஹோட்டல் RT ஹோட்டல் அருகில் பத்தாகா. நேரம் சரியாக காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சமூக இடைவெளிகளை பின்பற்றி சவுதி அரேபியா சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி நடைபெறும் இரத்த தான முகாமில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு குருதிக்கொடை அளிக்குமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். வாகன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் காலை மற்றும் மதிய உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அழைப்பில் மகிழ்வது தமிழ் தாவா தமுமுக மாமக மற்றும் பதாகா சுவைதிகளை மத்திய மண்டலம் ரியாத் சவுதி அரேபியா. மேலதிக தகவல்கள் தொடர்புகளுக்கு 05 31 98 64 18 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 05 50 37 89 18. சவுதி அரேபியா திரும்பும் அனைவரும் 3 நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயம். வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியா வருவதற்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 48 மணி நேரத்துக்கு முன்பாக வைரஸ் அங்கீகரிக்கப்பட்ட மையத்தில் பரிசோதனை மேற்கொண்டு இருக்க வேண்டும். மேலும் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்களை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். சவுதி அரேபியாவில் இறங்கியவுடன் 3 நாட்கள் தனிமைப்படுத்தல் கட்டாயம் என்று அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் தற்காலிகமாக தடையிலிருந்த சர்வதேச விமான போக்குவரத்து சேவைகள் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் மெல்ல மெல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
சவுதி அரேபிய அரசு வைரஸ் பாதிப்பின் காரணமாக கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கு தடை விதித்திருந்த நிலையில் தற்பொழுது பகுதியளவு தளர்த்துவதாக அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் வளைகுடா நாட்டு குடிமக்கள் செல்லுபடியாகும் எக்ஸிட் அல்லது ரீஎன்ட்ரி வீசா மற்றும் ஒர்க் வீசா மற்றும் இகாமா மற்றும் விசிட் வீசாக்களை வைத்திருக்கும் வெளிநாட்டவர்கள் சவுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இவர்கள் சவுதிக்குள் நுழைவதற்கு 48 மணி நேரத்துக்கு முன்னர் பெறப்பட்ட வைரஸ் சோதனை சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். சவுதி அரேபியா அடுத்த வருடம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தரைக்கடல் வான் மற்றும் ஆகாய மார்க்கமான அனைத்து போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு அதற்கான அறிவிப்பு 2021 ஜனவரி 1ஆம் தேதிக்கு 30 நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சர் டாக்டர் சௌஃபிக் சவுதியில் சர்வதேச விமான போக்குவரத்து சேவையின் மீள ஆரம்பிப்பது குறித்து கேட்டபோது இந்த தகவலை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 621 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 31 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,27,551 நபர்கள் ஆகும். நீர் பரிமாற்ற சுரங்கப்பாதை தோண்டுவதற்கான பணிகள் முடிந்திருக்கின்றது. உலகின் மிக நீளமான போக்குவரத்து பாதையாக ஐஃபல் அல்காரின் அடிப்பகுதியிலிருந்து தைஃபில் உள்ள ரிங் சாலை வரை 12.5 கிலோமீட்டர் நீளமும் விட்டம் 8.4 மீட்டர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மரண அறிவித்தல் திருநெல்வேலி மாவட்டம் மேல்பாளையம் ஹாமிம்புரத்தினைச் சேர்ந்தவர் நிசார் அவர்கள் சவுதி அரேபியா நாட்டில் மதீனா நகரில் மரணமடைந்து விட்டார். அவருக்கு எமது ஆழ்ந்த இரங்கல். அவசரமாக இரத்தம் தேவை ஆண்டனி ராஜ். இருப்பிடம் ரியாத். மருத்துவமனை சவுதி ஜெர்மன் மருத்துவமனை. இரத்த வகை அனைத்து வகை இரத்தங்களும். இரத்தம் 5 யூனிட் இரத்தம் தேவை. தொடர்புகளுக்கு 0501 70 47 59. இன்னமொரு தொலைபேசி இலக்கம் 0501 26 61 58. இந்த தகவல் நேற்றைய பதிவாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி விருப்பம் உள்ளவர்கள் மெழுகுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தாகா தொலைபேசி இலக்கம் தகவல் தாகா 05 31 98 64 18 மண்டல மருத்துவ சேவை அணிச்செயலாளர். தகவல் சவுதி நியூஸ். பெண்களின் உரிமைகளை உயர்த்த ராட்சியம் முயன்று வருவதனால் சவுதி அரேபியாவின் ஆலோசனைகளை சூரா கவுன்சிலின் உறுப்பினர்கள் பெண்களின் உரிமையை இழப்பதையும் குற்றவாளியாக்குவதற்கு முன்மொழிந்து வருகின்றார்கள். குவைத்தில் உள்ள சவுதி அரேபியா தூதரகம் இன்று முதல் விசா பிரிவை மீண்டும் திறக்கின்றது. குழந்தைகள் மருத்துவமனை கடத்தலிருந்து பாதுகாக்க சவுதி அரேபியா அமைப்பு விசேட அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. பிறப்பதற்கும் புறப்படுவதற்கும் இடையிலான முக்கியமான காலகட்டத்தை புதிதாக பிறந்த குழந்தைகளை சிறப்பாக பாதுகாப்பதற்காக சவுதி அரேபியா ராட்சியம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் குழந்தைகளை கடத்தல் மற்றும் பரிமாற்ற தடுப்பு முறைகளை அமைப்பதற்கான சிறப்பு நிறுவனங்களுடன் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் உடன்படிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது என்று உள்ளூர் ஊடகம் செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.33 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 48.87 புள்ளிகள். நன்றி. மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம்.